தற்பெருமை என்ன பண்ணும் அப்படின்னா, மத்தவங்களோட நமக்கு வந்து இனிமையான உறவு இல்லாம பண்ணிரும். இப்ப வந்து ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. ஜட்ஜ் வந்து கோர்ட்டுக்கு போனாருன்னா எப்படி இருப்பாரு? ஒரு மிடுக்கா இருப்பாரு. அ அம் அவர பார்த்தாலே மத்தவங்க பயப்படுவாங்க. அவர்ட்ட பக்கத்துல போய் பேசுறதுக்கே யோசிப்பாங்க. அந்த ஒரு மரியாதையோட தான் அவர்ட்ட எல்லாருமே பழகுவாங்க இல்லையா? அப்ப அதே ஜட்ஜ் வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயி அதே மிடுக்கோட இருந்தா வச்சுக்கோங்க. அதே நான் நான் வந்து ஜட்ஜு அப்படிங்கிற பெருமையோட, தற்பெருமையோட ஒரு மிடுக்கோட இருந்தாரு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அவரால வந்து அவரோட மத்தவங்களால இனிமையா பழக முடியுமா? அல்லது மத்தவங்களால தான் அவரோட இனிமையா பழக முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லைங்களா? இப்ப வீட்ல இருக்கவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அவர்ட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவர பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து யாரும் அவர்ட்ட வந்து போயி அ ஃப்ரீயா பேச முடியாது. அ அவர்ட்ட வந்து யாருமே வந்து ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. குழந்தைங்க வந்து அவர்ட்ட போய் விளையாடுறதுக்கு யோசிப்பாங்க. அவர் மேல ஏறி குதிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்? அ அ ஜட்ஜாலயும் வந்து ஒரு இனிமையான ஒரு இனிமையான உறவ உணர முடியாது. அதே மாரி மத்தவங்களாலயும் ஜட்ஜு கிட்ட வந்து ஒரு இனிமையான உறவ வந்து உணர முடியாது. ஸோ அது மாரி வந்து இந்த தற்பெருமை அப்படிங்கிறது என்ன பண்ணிரும் அப்படின்னா, அ மத்தவங்ககிட்ட நம்ம ஒரு இனிமையான உறவ வந்து கெடுத்துரும். சரிங்களா? இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே, அவர் வந்து முழுமுதற் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்தவங்களோட பழகுவாரு. அ அவர் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா என்ன ஆகும்? யாருமே அவர்ட்ட வந்து ஃப்ரீயா பழக மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவருக்கு மரியாதை குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவர் கால்ல விழுந்து கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அவருக்கு போர் அடிச்சு போயிரும். அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஒரு குழந்தையா இருக்கிறப்பயோ, இல்ல வந்து ஒரு நண்பனா இருக்கிறப்பயோ, ஒரு மகனா இருக்கிறப்பயோ, எந்த ஒரு உறவுல இருந்தாலுமே, அவர் வந்து முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற அந்த உண்மைய வந்து வெளிப்படுத்தவே மாட்டாரு. ஸோ, அப்பதான் வந்து என்ன ஆகும்? அவரால வந்து அந்த இனிமையான உ உ அ அன்ப வந்து உணர முடியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்துல வந்து லீலை பண்ண வந்தப்ப, அவர் வந்து ஒரு குறும்புக்கார பையனா, ஒரு அன்பான மகனா, ஒரு அன்பான நண்பனா, ஒரு அன்பான கணவனா இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யசோதா அம்மாவுக்கும், நந்த மகாராஜுக்கும் அவர் வந்து அ அ ஒரு பையனா இருந்தாரு. சரிங்களா? ஆக்சுவலா கிருஷ்ணருக்கு வந்து முழுமுதற் கடவுளுக்கு வந்து அம்மா, அப்பா கிடையாது. ஆனா, அவர் வந்து அம் ஒரு பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பல வகையான உறவுகள் மூலமா அந்த இன்பத்த அனுபவிக்கிறாரு. ஒரு மகனா, ஒரு கணவனா, ஒரு நண்பனா இந்த மாரி பல வகையான உறவுகள் மூலமாக அவர் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த மாரி வந்து தன்னை வந்து அந்த பொசிஷன்ல போட்டுக்கிறாரு. அப்படி போட்டுக்கிறப்ப அவர் வந்து யசோதம்மாவும், நந்த மகாராஜுக்கும் கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர ரொம்ப மரியாதையா தான் நடத்துவாங்க. அவர வந்து ஒரு குழந்தையா வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவரோட ஒரு குழந்தைத்தனமா விளையாட மாட்டாங்க. அப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த அந்த இன்பம் கிடைக்காது. சரிங்களா? அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து தன்னை வந்து முழுமுதற் கடவுளாவே அவங்ககிட்ட காட்டிக்கிறது கிடையாது. ஆக்சுவலா கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நம்ம மரியாதை குடுக்கிறத விட, அன்பு காட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருக்கு வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம காட்டக்கூடிய அன்பு தான் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம் ஸோ அப்படி இருக்கிறப்ப, அதனால வந்து என்ன பண்றாரு, அவர் தன்னை வந்து ஒரு அம் ஒரு சராசரி மனிதனா போட்டுக்கிறாரு. முழுமுதற் கடவுள்னு காட்டாம, நெறைய சமயங்கள்ல நம்ம யோசிப்போம். என்னடா இது கடவுள் இப்படி நடந்துக்கிறாரே அப்படின்னு யோசிப்போம். அவர் நடந்துக்கிறதுக்கு காரணம் அவர் நெனைச்சாருன்னா, அவருக்கு வந்து எதுவுமே தேவையில்ல. அவரு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு விரல் அப்படி அப்படி ஒரு சொடக்குல வந்து அவர் எல்லாத்தையும் மாத்திற முடியும். ஆனா அப்படி பண்ணிட்டா என்ன இன்ட்ரெஸ்ட்? ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதே! ஒரு ஒரு அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து தன்னை வந்து ஒரு சாதாரண மனிதனா போட்டுக்கிட்டு, பல வகையான உறவுகள் மூலமாக அவர் வந்து பேரின்பத்தை அனுபவிக்கிறார். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் நண்பர்களோட இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நண்பர்கள வந்து அவர் வந்து கிண்டல் அடிப்பாரு. அவர் நண்பர்கள் அவர கிண்டல் அடிப்பாங்க. இவர் வந்து அவர் நண்பர்கள் மேல ஏறி குதிப்பாரு. அவங்க வந்து இவர் மேல ஏறி குதிப்பாங்க. அப்படி வந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே அந்த தற்பெருமை இல்லாமல் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது வந்து மத்தவங்ககிட்ட காட்டிக்காம அ பழகுறாரு. எதுக்காக? அப்பதான் வந்து அவருக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து இனிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரே அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து, நம்மலாம் வந்து தற்பெருமை வச்சுக்கிட்டு அலைஞ்சோம் வச்சுக்கோங்களேன், நமக்கும் மத்தவங்களுக்கும் இடையில வந்து அன்பான உறவு வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சரிங்களா?